வணக்கம். பாப் டூவர் சப்டாபிக் டூவர் பர்புலன் சத்து ஃபக்டோரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபக்டோர்னா என்ன? ஃபக்டோர்னாக்கா ஒரு ஒப்ராசி மேத்தமேட்டிக். ஸோ பாப் சத்துல வந்துட்டு ஒப்ராசி ஆசாஸ்னா தம்பா தோலா டாரா பஹாகி அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ பாப் டூவில் வந்துட்டு ஃபக்டோரும் ஒரு ஒப்ராசி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஒப்ராசிக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம்தான். ஸோ இந்த ஒப்ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 நம்பர் வேணும். லீமா டாராப் துஜோ லப்பன் தம்பா 13 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 எண்களாவது இருக்கணும் அந்த ஒப்ராசிக்கு. அப்பதான் வந்து உங்களால விடை கண்டுபிடிக்க முடியும். ஃபக்டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபக்டோர்ல யூஸ்வலி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து விடையை கண்டுபிடிக்கணும். அது ஏன்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஃபக்டோருக்குள்ள இதுதான் வந்துட்டு ஆன்சர். நீங்க தேர்றது வந்துட்டு கேள்வி அப்படின்னு வச்சுக்கோமே, கொஸ்டின் சொல்லி வச்சுக்கோமே. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன செஞ்சால் 12 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ யூஸ்வலி வந்து இங்கே யூஸ் பண்ணுற ஒப்ராசி டாரா. எந்த எண்ணையும் டாரா பண்ணால் டோக்லாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டாராப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் வாய்ப்பாடு. ஸோ வாய்ப்பாடை வச்சு ஃபக்டோரை வந்து நம்ம மிக சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு சொந்தோ பார்ப்போம். நான் உங்களுக்கு கொடுக்க போற எண் வந்து 24. ஸோ இதோட ஃபக்டோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். சாரி ஃபக்டோர் பாகி நம்பர் டோப்ளோ அம்பட். ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஒப்ராசி பஹாகி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ பஹாகி எப்படி யூஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர்ல பாதி மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ 24ல பாதி வந்து 12. ஸோ மேலே எடுத்து எழுதிக்குவோமே. இருக்கிற 12 வரைக்கும் இருக்கிற எல்லா எண்களையும் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளார தான் வந்துட்டு இந்த ஃபக்டோர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு தான் கணக்கு. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? பஹாகின்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ 24 பஹாகி சத்து என்ன விடை வரும். ஓகே, அப்படி தான் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ டோப்ளோம்பாட் பஹாகி சத்து பண்ணிங்கனாக்கா அது டோப்ளோம்பாட் தான் வரும். டோப்ளோம்பாட் டராப் சத்து டோப்ளோம்பாட். ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து 0 வரும். ஸோ 1 வந்துட்டு ஃபக்டோர் பாகி டோப்ளோம்பாட். அப்போ டூவோ வருமா? 24 bahagi 2 12. இதுவும் ஒரு ஃபக்டோர் தான். 3 வருமா அப்படின்னு பார்த்தோம்னா 8 darab 3 24. ஸோ இதுவும் வரும். நம்பர் 4 6 நாள் 24. ஸோ இதுவும் ஒரு ஃபக்டோர் தான். 5 வருமா அப்படின்னு பார்ப்போம். 5 பார்த்தீங்கன்னாக்கா 4 5 20ன்னு வருது. ஆனால் பேலன்ஸ் வந்துடுது. ஸோ பேலன்ஸ் இருந்துச்சுனாக்கா அந்த நம்பர் ஃபக்டோரா வர முடியாது. ஸோ பாருங்க, மற்ற எண்கள் எல்லாமே 0ல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? நீங்க பஹாகி பண்ணும்போது. ஸோ இது வந்துட்டு ஒரு ரூல் அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம வந்துட்டு ஃபக்டோரை வந்து கண்டுபிடிக்கும் போது பஹாகி பண்ணும்போது கீழே பாக்கி வரக்கூடாது, கொசோங்கா தான் இருக்கணும். பாக்கி வந்துச்சுனாக்கா அந்த எண் ஃபக்டோர் இல்லை அப்படின்றதான் கணக்கு. ஸோ அடுத்த நம்பர் பாருங்க 6. ஸோ 6 வந்து நம்ம முதல்ல பார்த்துட்டோம். 6 நாள் 24னாக்கா 4 ஆர் 24. ஸோ அதுவும் ஃபக்டோர் தான். 7 பார்ப்போமா இப்போ? 24 7. ஸோ நம்மளுக்கு தெரியும் 3 21. பேலன்ஸ் 3 வந்துருச்சு. ஸோ 7ம் ஃபக்டோரி இல்லை. 8 ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. 3 8 24னா 8 3 24 வரும். 9 பார்ப்போம். ஸோ 9 18 தான் இருக்கு. ஸோ இதை நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரிமைண்டர்ஸ் வந்துடும். பேலன்ஸ் வந்து 6 வந்துடும். ஓகே, ஸோ மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிறனால இங்கே ரிமைண்டர் இல்லைன்னா பாக்கி அப்படின்னு சொல்கிற அந்த கீழே வரனால 9ம் விடை இல்லை. 24 பஹாகி 10. 10 20 வரும். பேலன்ஸ் வந்து 4 வந்துருச்சு. ஸோ இதுவும் வராது. அதே போல் 24 இன்னைக்கு 11 போட்டிங்கன்னா 11 22 பேலன்ஸ் 2 வந்துருச்சு. ஸோ அதுவும் வராது. 12 பார்த்தோம்னாக்கா இங்கே ஆல்ரெடி இருக்கு. 12 2 24. ஸோ 12 24 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எண்ணையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுதான் வந்துட்டு 24. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த எண் உங்களுக்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டோமோ அதே எண்ணை வந்து உங்களால் வகுக்க முடியும். அது எப்படின்னாக்கா 24 வகுத்தல் 24
ஓர் 24 24 சொல்லி நம்மளால வகுத்து கீழே வந்து எந்த ஒரு பாக்கியம் வராத மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு என்னைக்குமே எந்த நம்பர் வந்து உங்களுக்கு கேள்வியா கேட்குறாங்களோ அந்த எண் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அதே நேரத்துல ஒன்னும் வந்துட்டு ஃபேக்டரா வந்துடும். ஏன்னா ஒண்ணு கூட எந்த நம்பரை பாகி பண்ணாலும் அதே எண் தான் வரும். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம சத்துவும் கொடுக்கப்பட்ட அதே எண்ணும் எப்போதுமே ஃபேக்டரா இருக்கும். ஸோ நடுவில் இல்லை இந்த எண்கள் தான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க ஒரே வழி வந்து வகுத்தல். ஸோ வகுக்கும் போது 0 வரணும். அப்பதான் வந்துட்டு உங்களோட ஃபேக்டரை நீங்க கண்டுபிடிக்க முடியும். Oke, இப்போ இந்த கேள்வியை பாருங்க. Contoh 1. Tentukan sama ada 12 ialah faktor bagi 36 atau bukan. ஸோ இது ஃபேக்டரா இல்லையா அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். அதாவது 12 ialah faktor bagi 36. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? 36 bahagi 12 பண்றோம். ஸோ இது வந்து நீங்க புக்ல எழுதும் போது 36 இந்த மாதிரி எழுதலாம் பஹாகின்னு, இல்லைனாக்கா 36 bahagi 12 அப்படின்னும் எடுத்து எழுதலாம். ஸோ எந்த வழிமுறையா இருந்தாலும் நீங்க செஞ்சுக்கோங்க. யூஸ்வலி இந்த வழிமுறை வந்து நம்ம பிரைமரி ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்டரி ஸ்கூல்ல யூஸ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஓர் 12 12 மூ 12 36. ஸோ 3 விடையா வருதுல. ஸோ எந்த ஒரு பாக்கியம் இல்லாத வாசி இது வந்து ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே 30. ஓகே, நான் வந்து உங்களுக்கு சொந்தம் காமிக்கிறேன், அதனால இந்த வழிமுறை யூஸ் பண்றேன். ஸோ 9 வந்து வெளில வைக்கிறோம். ஸோ 9 வந்து ஃபேக்டர் பாக்கி 30 இல்லையான்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுக்கு தெரியும் ஒரு 9 9 9 18 3 9 27. ஸோ 9 27 வச்சிங்கனாக்கா பேலன்ஸ் டீக்கு வருது. ஸோ இது வந்து புக் அண்ட் ஃபேக்டர். ஓகே, ஸோ இந்த கேள்விக்கு இவ்வளவுதான் விடை. நீங்க வந்து அதை பாகி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் இருந்தாலே போதும் இது ஃபேக்டரா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது போல இந்த கேள்வியை நம்ம செய்யலாம். இங்க சொல்லியிருக்காங்க tentukan sama ada setiap nombor yang berikut ialah faktor bagi nombor dalam tanda kurungan atau bukan. ஸோ அதாவது 40 உள்ள இருக்கணும், நீங்க வெளியில 12 வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து 12ஆம் வாய்ப்பாடு. 12ஆம் வாய்ப்பாடுல 40 வருதா? இல்லை. ஸோ வாய்ப்பாடு தெரிஞ்சுனாக்கா நீங்க இந்த கால்குலேஷனே வந்து போட தேவையில்லை, நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இனி வந்து புக்கன். 5ஆம் வாய்ப்பாடுல 50 வருமா? கண்டிப்பா வரும். ஓகே பாருங்க, 50 5 ஓர் 5 5 பூஜ்ஜியத்தை எடுத்து மேலே போட்டுக்கலாம். 10 5 50 கூட நீங்க எடுத்து எழுதலாம். ஸோ இது வந்து 0 வரனால இதுதான் சரியானது. அடுத்தது 8ஆம் வாய்ப்பாடுல 24 இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. 8 artinya வந்து 24. 6 90. ஓகே, ஸோ 6ஆம் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட 90 வரைக்கும் வருமானு சொல்லி தெரியலனாக்கா நீங்க தாராளமாக அதை பாகி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 6 பேலன்ஸ் 9லேருந்து 6 போனா 3, இந்த பூஜ்ஜியத்தை இறக்குனா 30 வந்துடும். ஸோ 5 30, பேலன்ஸ் வந்து பூஜ்ஜியத்துல இருக்கு, அதனால இதுவும் ஃபேக்டர் தான். ஓகே ஓகே, ஃபேக்டர் வச்சு வேற எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. Senaraikan semua faktor bagi 18. ஸோ உங்களுக்கு வந்து எண் கொடுத்துட்டாங்க, ஞாபகத்துல இருக்கா? இதுதான் விடை. கேள்வி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த எண்களால, எந்த 2 எண்களால வந்து நேரா பண்ணா 18 வருது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஸோ 18ஓட பாதி எவ்வளவு? 9. ஸோ நம்ம வந்து அந்த எண்களை எல்லாத்தையும் எடுத்து எழுதுறோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எந்த நம்பராவது கொடுத்து அதோட ஃபேக்டரை சினராய் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது லிஸ்ட் ஆன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 1 எப்போதுமே அதுக்கு ஃபேக்டரா இருக்கும், இதே எண்ணும் ஃபேக்டரா இருக்கும். ஸோ நடுவில் உள்ள மற்ற எண்களை வந்துட்டு நீங்க பஹாகி பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 18 2ஆல வகுக்க முடியுமா? ஓகே, 9 2 18 பாருங்க, பூஜ்ஜியத்துல வந்து முடியுது. அப்ப 2 வந்து ஃபேக்டர். அதே நேரத்துல நீங்க இதையும் எடுத்து எழுதிக்கலாம், 9 ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 போட்டாச்சு, 1 போட்டாச்சு, இங்க 9 போட்டாச்சு. அடுத்தது வந்து 3 பார்ப்போம். 18 3, 3ஆம் வாய்ப்பால 18 வருதா? வருது. 6 3 18, எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப 3ம் 6ம் 18ஓட ஃபேக்டர். இப்ப 4ஆம் வாய்ப்பால வருதான்னு பாத்தீங்கன்னாக்கா 4 16 தான் இருக்கு, பேலன்ஸ் 2 வந்துருது. அப்ப 4 இல்லை. 5ஆம் வாய்ப்பாடு வந்துட்டு கண்டிப்பா வரப்போறது இல்லை, அதனால இதையும் நம்ம கேன்சல் பண்றோம். 8ஆம் வாய்ப்பாடு 7ஆம் வாய்ப்பாடு பார்ப்போமே. ஓகே, 18 7 ஓர் 7 7 ஈரேல் 14 தான் இருக்கு, பேலன்ஸ் 4 வருது. ஸோ 7ம் வரல. அடுத்தது 8ஆம் வாய்ப்பாடு ஓர் 8 8 ஈர் 8
16, பேலன்ஸ் 2 வந்துருச்சு. ஸோ 8ம் வராது. ஸோ இதுதான் வந்து உங்களோட விடை. அதை நான் அழகாக வரிசைப்படுத்தி எழுதிட்டேன். ஸோ 18ஓட ஃபக்டோர் வந்துட்டு 1, 2, 3, 6, 9, dan 18. இதுதான் வந்து இதோட விடை. இப்போ இந்த கேள்விகளுக்கு விடையை பார்ப்போம். Senaraikan semua faktor bagi setiap nombor yang berikut. ஸோ மாதிரி லிஸ்ட் ஆன் பண்ணணும். உங்களுக்கு இதுக்கு வாய்ப்பாடு தேவைப்படும். ஓகேவா? ஸோ நான் வாய்ப்பாடு டேபிள் இங்கே வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, 15. ஸோ 15 வந்துட்டு எந்த 2 எண்களை போட்டால் 15 வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1 வந்துட்டு எப்போதுமே ஃபக்டோர், அதே போல் 15ம் ஃபக்டோர் தான். ஓகே, ஸோ வேறு எந்த எண்கள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், 1ஆம் வாய்ப்பாடு பார்த்தாச்சு, அதனால 2ஆம் வாய்ப்பாடுக்கு போய்க்கலாம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் வந்து 15 வரல, 14 முடிஞ்சு 16 வந்துருச்சு. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு பார்க்கலாம். 3ஆம் வாய்ப்பாடில் 15 இருக்குது. 3 பெருக்கல் 5 வந்து 15. ஸோ 3ம் 5ம் வந்துட்டு நம்மளுக்கு இங்க ஃபக்டோரா மாறிடுச்சு. வேற எங்கேயாவது 15 வருதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே இடத்துல தான் இருக்கு. 5 பெருக்கல் 3. ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிட்டோம் அந்த 2 எண்களையும். இப்போ மறுபடியும் எழுத தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்க வேற எங்கேயும் வந்துட்டு 15 வரல. ஸோ இவ்வளவுதான் வந்து கொஸ்டின் ஏவோட பதில். இப்போ கொஸ்டின் பி 32. ஸோ 32 மறுபடியும் 1 எடுத்து எழுதிக்கிறோம், 32யும் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த நடுவில் வரதெல்லாம் பார்ப்போமே. ஸோ 1ஆம் வாய்ப்பாடு பார்த்துட்டோம். 2ஆம் வாய்ப்பாடு 32 வருதான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே 12 வரைக்கும் தான் இருக்கு. அதனால இதுக்கு கீழே உள்ள எண்கள் வந்து நம்மளுக்கு தெரியல. அதனால நம்ம என்ன செய்யறோம், 32 வகுத்தல் 2 பண்ணி பார்க்குறோம். ஸோ 2 2 பேலன்ஸ் 1 வரும். இந்த 2 எடுத்து இறக்குனீங்கன்னா 12, 6 12 வருது. ஸோ 2 வந்துட்டு ரிமைண்டர்ஸ், அதாவது பாக்கி இல்லாம வந்தனால அது வந்துட்டு ஒரு விடை. அதே நேரத்துல 16ம் ஒரு விடை தான். ஓகேவா? அடுத்து வேற எங்க 32 வருதுன்னு பார்ப்போம். 3ஆம் வாய்ப்பாடுல வருதான்னு. 3ஆம் வாய்ப்பாடுல வரல, 33 தான் இருக்கு. 4ஆம் வாய்ப்பாடுல 32 இருக்கு. ஸோ 4 பெருக்கல் 8. அப்ப 4ம் 8ம் வந்துட்டு விடையாயிருக்கு. அடுத்தது 5ஆம் வாய்ப்பாடுல 32 வரல. 6ஆம் வாய்ப்பாடுல 32 வரல, 30 தான் இருக்கு. 7ஆம் வாய்ப்பாடுலையும் 32 வரல. அப்புறம் 8ஆம் வாய்ப்பாடு, அது 8 பெருக்கல் 4, அதனால நம்ம அதை யூஸ் பண்ண போறதில்ல. 9ஆம் வாய்ப்பாடுலையும் 32 வரல. அதுக்கப்புறம் 11, 12 இதுலையும் 32 வரல. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கேள்விக்கான விடை. ஓகே, அடுத்து சி பாருங்க, 40. ஓகே, 40 அதே போல 1, 40 எடுத்து எழுதிக்குவோம். நடுவில் உள்ள மற்ற எண்களையும் பார்த்துருவோம். ஸோ 40 2ஆம் வாய்ப்பாடை போட்டு பார்த்துருவோம். ஸோ 40 கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாடில் இருக்கணும். ஏன்னா 2 4. ஸோ அந்த 0 அப்படியே எடுத்து போட்டோம்னாக்கா 40ஆக மாறிடும். ஸோ 2 இங்கே 20 வந்துடும். அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடில் 40 இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா 3ஆம் வாய்ப்பாடு இங்கே இருக்கு. அதில் பாருங்க 40 வந்துட்டு 36 வரைக்கும் தான் நம்மளுக்கு நம்பர் இருக்கு, அதுக்கு கீழே இல்லை. அதனால அதையும் போட்டு பார்த்துருவோம். 1 3 3 10 வருது. நம்மளுக்கு வந்து 3 9 தான் இருக்கு. இங்க வந்து பேலன்ஸ் 1 வந்துருச்சு. அதனால 3 வரா சான்ஸ் இல்லை. 4ஆம் வாய்ப்பாடுல 40 கண்டிப்பாக இருக்குங்க. அதனால 4 40 இங்க வரும். அடுத்தது 5ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 5ஆம் வாய்ப்பாடுல 40 இருக்கு. 5 பெருக்கல் 8. அப்ப 5 எழுதிக்கலாம், 8 எழுதிக்கலாம். 6ஆம் வாய்ப்பாடுல 40 இல்லை. 7ஆம் வாய்ப்பாடுலையும் 40 இல்லை. நம்ம 8 பெருக்கல் 5 மறுபடியும் வந்துட்டோம். 9ஆம் வாய்ப்பாடுல இல்லை. 10ஆம் வாய்ப்பாடு முதலே வந்துருச்சு, 10 பெருக்கல் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு இதோட விடை. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு எண் கொடுத்து அதை சினரை பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 எடுத்து எழுதிக்கணும். அப்புறம் அவங்க கொடுத்த அந்த எண்ணையும் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு 2 வந்து வாய்ப்பாடு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வகுத்து பாருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துட்டு 2 வந்து ஒரு ஆன்சரா வர ரொம்ப சான்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். 2ஆம் வாய்ப்பாடை பாருங்க. 2 வந்து எப்பொழுதுமே 2 4 6 8 அப்புறம் 0 இதே கான்செப்ட்ல தான் முடியும். பாருங்க, இங்க 2 4 6 8 0. ஸோ இது தொடர்ந்து வந்து அதே நம்பர்ல தான் முடியும். ஸோ அந்த மாதிரி முடியும் போது
2, 4, 6, 8, 0 அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா அதை வந்து 2ஆல பஹாகி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ உங்க ஷூரிட்டிக்காண்டி அதை கண்டிப்பா பஹாகி பண்ணி பாருங்க. இங்க 48 இருக்கு. ஸோ 48 பஹாகி 2 பண்ணீங்கன்னாக்கா O2 2 E2 4 8 4 2 8 வருது பாருங்க. ஓகே, இங்க 0 வந்துடும். ஸோ பாக்கி 0 இருக்கனால 2 கண்டிப்பா ஃபேக்டர் தான். ஸோ இந்த ஒரு ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2 4 6 8 0 அப்படி முடிகிற எண்கள் வந்து பஹாகி 2 கண்டிப்பா பண்ண முடியும். ஓகே, ஸோ 48 1 நம்மளுக்கு இங்க 48 ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. 2ம் நம்ம வந்து செஞ்சிட்டோம். அதோட இது வந்து 24. ஸோ 24 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து மற்ற எண்களை பார்ப்போமே. ஸோ 3ஆம் வாய்ப்பாடுல 48 இருக்கா, இங்க 36 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்க்குறோம். 3ஆம் வாய்ப்பாடு. ஸோ 1 3 3 பாக்கி 1 18 இருக்கு. ஸோ 6 3 18. விடை 0த்துல வரனால 3ஆம் வாய்ப்பாடும் இங்க வருது. அதே நேரத்துல 16ம் இங்க வருது. அடுத்தது 4ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 4ஆம் வாய்ப்பாடுல 48 இருக்கான்னு இருக்கு. ஸோ 12 நாள் 48. ஸோ 4 எழுதிக்கோங்க, 12 எழுதிக்கோங்க. அப்புறம் 5ஆம் வாய்ப்பாடுல 48 வர வாய்ப்பு இல்லை. அதே என்ன டெக்னிக் தான். 5ஆம் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 5 0 5 0 அப்படின்னு தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்குமே தவிர அதில் 8 2 அப்படின்லாம் வராது. ஸோ 5ஆம் வாய்ப்பாடு வந்து கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 6ஆம் வாய்ப்பாடு பாருங்க, 48 இருக்கான்னு இருக்கு. 8 6 8 48. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 6ஐயும் எழுதிக்கலாம், 8ஐயும் எழுதிக்கலாம். 7ஆம் வாய்ப்பாடுல 48 இல்லை, 49 தான் இருக்கு. மறுபடியும் 8 வந்து 8 48 நம்ம எழுதலை. 9 வந்துட்டு இல்லை. 10ஆம் வாய்ப்பாடுல வர சான்ஸே இல்லை. ஏன்னா 10ஆம் வாய்ப்பாடு வந்து எல்லாமே 0த்துல தான் முடியும். 11ஆம் வாய்ப்பாடு இல்லை. 12ஆம் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 12 நாள் நம்ம அதை வந்து ஆல்ரெடி இங்கே எடுத்து எழுதிட்டோம். அதனால மறுபடியும் அது தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடைகள். ஸோ இந்த விடை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சுதான் கண்டிப்பாக சுலபமாக இருக்கும். ஓகே.